வறுத்து அரைச்ச கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்தலாமா? வாங்க. ஒரு கடாயில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்து கூடயே பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கலாம். கிராம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ கறி மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் குழம்பு பொடி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வேகட்டும். கொஞ்சம் சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். கறி மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சு சாந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறி நல்லா வேகணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருக்குன்ட்டு. கறி வெந்திருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு கிளறிட்டு வறுத்து அரைச்ச கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.